வணக்கம். இப்போ இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனில் நம்ம MCX க்ரூட் ஆயில் மற்றும் நேச்சுரல் கேஸ் மார்க்கெட்டில் இன்றைக்கி எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி போன வாரம் என்ன நடந்தது, நம்ம என்ன எதிர்பார்த்தோன்றதை பார்ப்போம். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது க்ரூட் ஆயிலோட 7 நிமிஷம் கேண்டில் ஸ்டிக் சார்ட். ஸ்கேலை கொஞ்சம் குறைச்சிருக்கேன் ஒரு தெளிவாக நமக்கு தெரியணுன்றதுக்காக. போன வாரம் முழுவதும் நம்ம என்ன எதிர்பார்த்தோன்னா 2720 60 ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அதை விட்டு உடச்சிட்டு மார்க்கெட் மேலே போச்சுன்னா பையிங்க்கு போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு அப்படின்றது எதிர்பார்த்தது. அந்த வாரம் ஆரம்பத்திலே இருந்து பார்த்தோன்னா 2620 அப்படின்றத தொடர்ந்து மார்க்கெட் சப்போர்ட்டாக மெயின்டைன் பண்ணிகிட்டே வந்தது. இறுதியாக 27ஆம் மார்க்கெட் இதை உடச்சிட்டு 2720 உடைக்கிறப்ப நல்ல ப்ரெஷர் க்ரியேட் ஆகி 28ஆம் மார்க்கெட் வெள்ளிக்கிழமை ஓரளவு நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுத்துருக்கு. க்ரூட் ஆயில் மார்க்கெட்டில் 3009 பக்கமாக க்ளோஸ் ஆகிருக்கு. இதுதான் போன வாரம் நடந்த முழுமையான ப்ரைஸ் ஆக்ஷன். நம்ம எதிர்பார்த்த மாதிரியே நடந்திருக்கு. இந்த கடந்த 2 நாளுடைய ஏற்றத்தை ஒரு கரெக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இதெல்லாம் ப்ரெஷர் ரிலீஸ் பண்ணுறது. ஏன்னா மார்க்கெட்டில் பார்த்திங்கன்னா தொடர்ந்து ப்ரெஷர் க்ரியேட் ஆகி அது ரிலீஸ் ஆகிருக்கு. ட்ரெண்டை பொறுத்த வரைக்கும் ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆகிடுச்சின்னு எடுத்துக்க முடியாது. அதாவது ட்ரெண்ட் அப்படின்னு சொல்கிறது ஓரளவு லாங் டேர்ம் ட்ரெண்டை சொல்கிறோம். இந்த ஒரு கரெக்ஷன் இப்போ முடிஞ்சதாக நம்ம எடுத்துக்கலாம். இதுக்கப்புறம் தான் நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ட்ரேட் பண்ண. ஏன் அப்படின்னா ரெசிஸ்டன்ஸில் செல்லிங் இருக்கும். கொஞ்சம் லாங் டேர்மாக பொசிஷன் எடுக்கணும்னு நினைக்கிறவங்க செல் பண்ணுவாங்க. ஷார்ட் டேர்மாக இருக்கிறப்ப சப்போர்ட்டில் பையிங் நடக்கும். அதனால் இந்த தடவை கொஞ்சம் ஜாக்கிரதையாக ட்ரேட் பண்ணுறது அவசியம். இன்னும் ப்ரைஸ் கொஞ்சம் கன்சாலிடேட் ஆகி தெளிவாக தெரிகிற வரைக்கும். அந்த அடிப்படையில் ஒவ்வொரு சப்போர்ட் மார்க் பண்ணியிருக்கிறோம். இன்றைக்கி மார்க்கெட் 2966 பக்கமாக ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி வெளிநாட்டில் இருக்கிற நைமேக்ஸ் மார்க்கெட் வச்சு பார்க்குறப்ப தெரியுது. ஒவ்வொரு சப்போர்ட்டையும் தொட வர நேரத்தில் பை பண்ணி கம்மியான லாபம் 20 பாயிண்ட் ப்ராஃபிட் கிடைச்சா கூட புக் பண்ணிவிட்டு டே ட்ரேட் பண்ணுறவங்க வெளியே வர்றது நல்லது. எது வரைக்கும் பண்ணலான்னா 2820 வரைக்கும் பண்ணலாம். இல்லை இதுக்கு வரைக்கும் ஆவரேஜ் பண்ணி ஒரு ஆவரேஜ் பொசிஷன் கிடைக்கிறோன்னா வெளியே வர்றது நல்லது. நான் முன்னாடி சொன்ன மாதிரி பெரிய கரெக்ஷன் முடிஞ்சிடுச்சு. இதுக்கப்புறம் ஓரளவு மார்க்கெட் நின்று நிதானமாக அதுக்கப்புறம் மூவ் ஆகும். இதுக்கப்புறம் அது ட்ரெண்டை தேடணும். இப்போ 2 நாளாக நடந்தது மார்க்கெட் ரிவர்சல்னு எடுத்துக்க வேண்டாம். இது ஒரு ட்ரெண்ட் கரெக்ஷன் தான். பார்த்து கவனமாக ட்ரேட் பண்ணுங்கள். அடுத்ததாக நம்ம நேச்சுரல் கேஸ் மார்க்கெட் பற்றி பார்க்கலாம். நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கு நேச்சுரல் கேஸுடைய 7 நிமிஷம் கேண்டில் ஸ்டிக் சார்ட்டாக. போன வாரம் முழுவதும் மட்டும் இல்லாமல் நாங்கள் பல முறை சொல்லியிருக்கிறோம், நேச்சுரல் கேஸ் மார்க்கெட் ஏப்ரல் மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட் வரைக்குமே 176 186 அப்படின்ற ப்ரைஸ்க்குள்ளே தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. உங்கள்கிட்ட ஹிஸ்ட்ரி ஆஃப் சார்ட் இருந்தால் நீங்கள் எடுத்துகிட்டு போய் பாருங்கள். எங்கேயுமே மூவ் ஆகலை நேச்சுரல் கேஸ் மார்க்கெட். அதனால் ஒரு பெரிய ஏற்றமோ இறக்கத்தையோ ஒரு பெரிய ஸ்விங்கை நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம் நேச்சுரல் கேஸ் மார்க்கெட்டில். இது புதிய கான்ட்ராக்டும் வந்தாச்சு. புதிய கான்ட்ராக்ட் மட்டும் இல்லை, கடந்த இவ்வளவு மாதமாக இருந்த எல்லா கான்ட்ராக்ட்டுக்குமே இதுதான் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸாக இருந்திருக்கு. போன வாரம் முழுவதும் பார்த்தோன்னா 178 சப்போர்ட்டாக வச்சுட்டு 176 அடிப்படையான சப்போர்ட் ஆச்சு. 182 ரெசிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு இருந்திருக்கு நேச்சுரல் கேஸ் மார்க்கெட்டை. 183க்கு மேலே போனால் மார்க்கெட் பையிங்க்கு சாதகமாகவோ 78 கீழே வந்தால் செல்லிங்க்கு சாதகமாகவும் நம்ம எதிர்பார்த்துட்ருக்குறோம். அந்த அடிப்படையில் இன்றைக்கி மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங் கொஞ்சம் கீழே ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி வெளிநாட்டில் இருக்க நைமேக்ஸ் மார்க்கெட் வச்சு பார்க்குறப்ப தெரியுது. அந்த அடிப்படையில் தொடர்ந்து நேச்சுரல் கேஸ் மார்க்கெட் டவுன் ட்ரெண்டுக்கு சாதகமாக இருக்கும்னு எதிர்பார்க்குறோம். மறுபடியும் ஒரு மிகப்பெரிய ஸ்விங்கை எதிர்பார்த்துட்ருக்குறோம். 76 விட்டு கீழே பிரேக் டவுன் ஆகி சாதாரணமாக வந்ததுன்னா 68 வரைக்கும் கீழே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் பார்த்து கவனமாக ட்ரேட் பண்ணுங்கள். அதே சமயத்தில் 83க்கு மேலே ப்ரைஸ் போனாலும் அதிகமான ஏற்றத்தை கொடுக்கறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இது ஒரு க்ளோஸான சிச்சுவேஷனில் நேச்சுரல் கேஸ் மார்க்கெட் இருக்குது. ட்ரேடிங் நடக்கிறப்ப பார்ப்போம் என்னென்ன மாற்றங்கள் வருதுன்னு. எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை தொடர்ந்து பார்த்துட்டு இருந்ததுக்கு மிக்க நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.